அப்படி ஆவி உங்களை நிச்சயமா உங்களை சாட்சியா நிறுத்தும். அப்படி நீங்க கேட்பீங்க, பரிசுத்த ஆவி பெற்றவங்க சாட்சி இல்லாம வாழ்றாங்களே, அதுக்கு என்ன செய்ய பாஸ்டர்? அவங்க வேற மாதிரி வாழ்றாங்களே. நிச்சயமா சொல்லுவேன், அவங்கள மறுபடுத்திக்கிட்டே இருப்பார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டுற மாட்டாரு, போய் தொழலாம் விட மாட்டாரு. மறுபடியும் அவங்களை என்ன செய்வார்னா நொறுக்கி பிழிஞ்சு மறுபடியும் அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஆமே, சாட்சியா கர்த்தர் வைப்பாரு, சாட்சியா உபயோகப்படுத்துவாரு, சாட்சியா அவருடைய நாமம் பிரதிபலிக்கத்தக்க கர்த்தருடைய ஆமே ஸ்தோத்திர நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படி கர்த்தர் உபயோகப்படுத்துவாரு. பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகம். நிச்சயமா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் நிச்சயமா பெற்றுக்கிடணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தேவை. பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தேவை. நான் சாட்சியா இருக்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களை சாட்சியா